ஸோ நிஃப்டி இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷராக இருந்தது மார்க்கெட்டு. ஸோ 23 ஜனவரி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் ஐக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகல, நல்லாவே மேலே போயிருந்து சேலஞ்ச் ஆயிருந்தது. ஸோ சேலஞ்சான இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையரோட க்ளோசிங் இருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு ப்ரைஸ் மறுபடியும் எக்ஸாக்டாக அதே லெவலில் வந்து இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸாக வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ க்ளோஸ் வச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட 50% ப்ரைஸ் வருதான்னு பார்த்தோம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்துருந்தது. ஸோ இந்த லெவலில் நம்ம ட்ரேட் என்ட்ரி பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் தான் டார்கெட்டு. ஸோ எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது இந்த என்ட்ரி. ப்ரைஸு இப்போ இந்த பையரோட ஓப்பனை க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஸோ இந்த பையரோட ஓப்பனை க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா எக்ஸாக்டாக இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு ப்ரைஸ் போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலில் இப்போ க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ணலாம். ஸோ லைவ்ல தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 to 2 seconds தான் இருக்குது. ஸோ இதில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கேண்டிலோட ஒரு 50%ல என்ட்ரி எடுக்கலாம். ப்ரைஸ் இப்போ நல்ல ஒரு புல் பேக் வரும் போது என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ அந்த வீக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு 150 அந்த ரேஞ்ச் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். டைமிங் பாருங்க. ஓகே, என்ட்ரி ஆயிடலாம். ஸோ இப்போ நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். 150.50 என்ட்ரி ஆயிருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 20 பாயிண்ட் நம்ம கீழே வைப்போம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸ் நம்ம இது கீழே தான் வைப்போம். 130 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். டார்கெட்டு 170. ஸோ என்ட்ரி எடுத்த லெவல் வந்து இப்போ 162 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் நமக்கு இருக்கு. ஸோ 10 பாயிண்ட்ல இப்போ இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக நம்மளோட செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட் எடுத்துட்டு பேஷண்ட்டாக உட்காருங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஒரு மெத்தடை கற்றுருக்கோம் அப்படின்னா அங்கே பயமே இருக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸா 20 பாயிண்ட் வந்தால் நம்ம ஸ்டாப் லாஸ் எக்ஸிட், டார்கெட்டா 20 பாயிண்ட் வந்தால் நம்ம டார்கெட் 1:1 ரேஷியோ வைங்க. நிஃப்டிக்கு 20 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஆகும். 170 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக அந்த லைனை டச் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ப்ரைஸு நம்ம சொன்ன அந்த டார்கெட் லெவலில் பர்ஃபெக்டாக ரீச் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக இந்த லெவலில் ரீச் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் மார்க்கெட்டு இன்னைக்கு முடியும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து காலையிலேயே நம்ம வந்து ட்ராப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த லெவலில் மார்க்கெட் போகணும். நீங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்க்கெட்டு செல்லிங்கில் இருக்கா பையிங்கில் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தைரியமாக. நம்ம என்ன லெவல் எதிர்பார்த்தோமோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் உட்காந்து இந்த பிஸ்னஸை நல்ல ப்ராஃபிட்டாக பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் தான் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபியர்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய சம்பாதிங்க. தேங்க்யூ.